ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும் விட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அவங்களோட கதையை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கனியோட விஷயங்களை நான் வந்துட்டு போட்டிருந்தேன், போய் பாருங்கள். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெரிய கதை, ஆனால் கொஞ்சம் கூட வந்து போர் அடிக்காத கதை. 2வது போர் அடிக்காத கதைன்னா கண்டிப்பாக வந்து துஷாரை சொல்லலாம். சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அந்த கதையை கேட்க கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா மனுஷன் இப்படி வாழ்ந்திருக்காரு அப்போ அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சோகம்னா, அதாவது நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதை வந்து அதிகப்படியாக சொன்னார். என்னென்னா 3 வருஷம் 2 வருஷம் தான். திடீர்னு பார்த்தா இந்தியாவில் இருப்பாங்க, திடீர்னு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, திடீர்னு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போவாங்க, திடீர்னு பாம்பே, இந்த மாதிரி மாறி மாறி போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு அங்கே வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. ஏன்னா அப்பாவோட வேலை அந்த மாதிரி. ஆனால் நல்லா வாழ்ந்துருக்காங்க, பெரிய பணக்காரங்க போல இருக்கு. செம்ம ஜாலியாக வாழ்ந்துருக்காரு. அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து ஒரு 3 வருஷம் நியூயார்க்கில் எங்கேயும் இருந்திருக்காரு போல இருக்குது. இங்கிலீஷே தெரியாமல் இருந்திருக்காரு. ஆனால் ஆள் கலராக இருக்கிறதுனால அங்கே ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, ஏன்னா இவர் அங்கே 3rd ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறார் பொழுது, அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நல்லா ஜாலியாக இருந்திருக்காரு அங்கே. அதுக்கப்புறம் பொண்ணுங்கன்னா நல்லா ஜாலியாக இருப்பார் பொழுது சார். எல்லா கிளாஸ்லேயும் வந்துட்டு ஒரு பொண்ணுங்க அவரோட மைண்டை வந்துட்டு அப்புறம் ரெஃப்ரெஷிங் பண்ணுற மாதிரி நல்லா சேட்டப் பண்ணுவாப்பில் பொழுது. அதை சிரித்து சொன்னாப்புல. அதேமாதிரி அவங்களுடைய தாத்தாவோட இறப்பை வந்துட்டு ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணி அழுதாப்புல. எங்கள் தாத்தா இறந்ததை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ நான் சின்ன வயசுனா எனக்கு பெருசாக தெரியல, அதுக்கப்புறமா தாத்தா இறந்துட்டார்ன்றதை இப்போ யோசிச்சா கூட கண் கலங்குதுன்ற மாதிரி ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணாப்புல. அதே மாதிரி இவர் எப்படி பெரிய ஆள் ஆகிருக்காருன்னா, இவர் வந்து மூஞ்சி வந்து ஃபேஸ் வந்து கொரியன் மாதிரி இருக்கிறதுனால அப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. சரி நம்மளும் வந்து அதே மாதிரி டான்ஸ் பண்ணி போகலான்னு போட்டிருக்காரு. யூடியூப் சேனலில் பெருசாக போகலை. என்னடா இது பெருசாக போகலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சும்மா தமிழில் பேசி போட்டிருக்காரு. அது பார்த்தா 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் போயிருக்குது. இதுனடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார் டைலாக்கு, விஜய் டைலாக்கு, அஜித்துன்னு இப்படி மாறி மாறி வந்துட்டு டைலாக் பேசி எல்லாமே பயங்கர ஹிட்டாக இருக்குது. அது மூலமாக தான் இவருக்கு இங்கே பிக் பாஸ்ன்ற விஷயமே கிடச்சிருக்கு. அப்புறமா தான் இன்னொரு விஷயம் சொன்னார். நான் ஏன் இப்படி வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்கார பையமாக இருக்கேன்னா, எங்கள் அம்மாவோட அம்மா வந்து வெளிநாட்டில் இருந்தவங்க, சிங்கப்பூரில் இருந்தவங்க, அவங்கள வந்து தத்தெடுத்து இங்கே வந்திருக்காங்க போல இருக்குது. இங்கே வந்துட்டு அவங்க சங்கதி அப்படியே வந்ததுனால இந்த மாதிரி இருந்திருக்கு. எங்கள் பாட்டிலாம் பார்த்தோன்னா தமிழ் சரளமாக பேசுவாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இங்கிலீஷ்காரங்க மாதிரி இருப்பாங்க. அப்போவும் அதே மாதிரி இருப்பாங்க. அதனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன். நான் இப்படி இருக்கிற தோட்டத்தினாலே நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நல்ல அழகான பொண்ணுங்க எல்லாமே, அதாவது பசங்களாம் வந்து இந்த பொண்ணுங்களாம் நம்மக்கிட்ட பேசுமா அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க எல்லாமே என்கிட்ட பேசுவாங்க. அதனாலே பசங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அதனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே தவிர பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே இல்லை இது வரைக்கும். என் தம்பி கூட இருக்குது, எனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும், ஆனால் எனக்கு இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டோரி ரொம்ப அப்படியே சூப்பராக போச்சு. அதாவது ரொம்ப போர் இல்லாமல் போச்சு. ஆனால் எல்லா ஸ்டோரியும் ஒரு சம்பவம் நடக்குது. நீங்கள் என்ன நீங்களாம் நோட் பண்ணிங்களான்ற சொல்லுங்கள். ஒன்று கமருதீன் தூங்கிடுவார், இல்லை கன்ஃபார்ம் வந்து விஜய் பார்வதி தூங்கிடுவாங்க. ஆனால் எல்லா ஸ்டோரியும் பார்க்குறேன் இன்றைக்கும் விஜய் பார்வதி தூங்கிட்டாங்க. இதை நான் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நினச்சேன். ஆனால் கனி அவங்க ஸ்டோரியில் மட்டும் தூங்காமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது வரைக்கும் சொன்ன கதைகளில் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க, எந்த கதையை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.